திமுக கூட்டணியில் இணையும் புதிய கட்சி. வேண்டாம், தயவு செய்து போகாதீங்க, தலைவர் பதவி கூட தருகிறோம், வந்த ஆஃபர். பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய ஜி.கே. வாசன் அரசியல் ரீதியாக அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் தவித்து வருகிறார். இது குறித்த தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். சமீபத்துல கட்சியின் செயற்குழுவை கூட்டி விவாதித்த ஜி.கே. வாசன் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகும் அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். கூட்டணியிலிருந்து விலகிவிட்டோம், அடுத்து நமது அரசியல் என்ன என மாநில நிர்வாகிகள் கேட்கக்கூடிய சந்தேகங்களுக்கு வாசனிடம் எந்த ஒரு பதிலும் கிடையாது. இதனால தமாக தொண்டர்கள் எந்த திசையை நோக்கி அரசியல் செய்வது என தெரியாமல் தவித்து வருகின்றனர். இந்த நிலையில தனக்கு நம்பிக்கைக்குரிய தமாகவின் மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஒவ்வொருவரிடமும் போன் போட்டு தனிப்பட்ட முறையில விசாரிச்சுட்டு இருக்கிறாரு ஜி.கே. வாசன். அப்போது அவரிடம் பேசிய பலரும் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இப்போது இல்லை, காங்கிரஸ் இருந்தால்தான் முந்தைய தேர்தலிலேயே நாம் திமுக பக்கம் நகராமல் இருந்தோம், தற்பொழுது அந்த தடை நீங்கி உள்ளது, அதனால ஸ்டாலினிடம் பேசுங்கள், திமுக ஓகே என்று சொன்னால் நாம் திமுக கூட்டணிக்குள் செல்வோம், இப்போதைக்கு திமுக கூட்டணிக்கு செல்வதுதான் கட்சியையும் தொண்டர்களையும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியும், உள்ளாட்சி தேர்தல் வர இருக்கு, திமுக கூட்டணியிலிருந்து கணிசமான இடங்கள்ல போட்டியிட்டால் நமக்கு வெற்றி கூட கிடைக்கும், ஏதோ மாற்றத்தை விரும்பி தாவேக்குவுக்கு மக்கள் வாக்களித்துட்டாங்க, அதனால ஒரே மாதத்துல விஜய் அரசின் மீது மக்களுக்கு அதிருப்தி வர தொடங்கி இருக்கிறது, சட்டமன்ற தேர்தல்ல அவருக்கு கிடைத்த ஆதரவு மாதிரி உள்ளாட்சி தேர்தல்ல கிடைக்க போவது கிடையாது, அதனால கட்சியை நாம் காப்பாற்ற வேண்டுமானால் திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம், ஸ்டாலினிடம் பேசி பாருங்கள் என்று கருத்து சொல்லியிருக்கிறாங்க. ஜி.கே. வாசனும் இது சரிவருமா என யோசிச்சுட்டு இருக்காரு. இந்த நிலையில ஜி.கே. வாசனிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர்கள் ஒருத்தர், தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டீர்கள், அதில் எந்த வருத்தமும் தேசிய தலைமைக்கு இல்லை, பேசாமல் தமிழக பாஜகவில் தமாகவை இணைத்து விடுங்கள், நைனா நாகேந்திரனை தலைவர் பதவியிலிருந்து மாற்றும் யோசனை அமித்ஷாவுக்கு இருக்கிறது, நீங்கள் தமாகவை பாஜகவுடன் இணைத்துவிட்டால் நீங்கள் தான் பாஜகவின் தலைவர், இதற்கு சம்மதம் மட்டும் சொல்லுங்கள், மற்றதை டெல்லியில் நான் பேசிக்கொள்கிறேன், இல்லையெனில் நீங்களே கூட அமித்ஷாவிடம் பேசுங்கள் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இப்படி மாநில நிர்வாகிகளும் மாவட்ட தலைவர்களும் திமுகவுடன் கூட்டணி வைக்கலாம் என வலியுறுத்தும் நிலையில பாஜகவுக்கு வாருங்கள், பாஜக தலைவராகுங்கள் என ஆஃபர் கொடுப்பதால அடுத்த கட்ட அரசியல் குறித்து முடிவு எடுக்க முடியாமல் குழப்பத்தில் இருக்கிறாராம் ஜி.கே. வாசன். இது குறித்து நீங்கள் நினைக்கக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளுக்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியோடு.